ஹரிஷ் குட்டி வாங்கள், சாப்பாடு ரெடி ஆகிட்டுது. அப்போதே இருந்து ஆடிட்டுருக்காங்க சாப்பாடு. ஏன்னா காலையில் அவன் அவ்வளோவா சாப்பிடவே இல்லை. அக்காவுக்கு சாதம் கொண்டு வைக்க போயிருந்தேங்க. சாதம் வைக்க முன்னாடி பாருங்க முட்டையை வந்து பொடிமா சாக்கி வச்சுருக்கான். நான் அவன் கிண்டுறேன்ட்டுங்கிறங்க இப்படி கிளறி வச்சுருக்கான் பாருங்கள். செய்கிறதெல்லாம் வேண்டாத வேலை செஞ்சுட்டு முழிய பெருமூச்சு வேறு வருதுன்னா உனக்கு. ஹரிஷ் குட்டி, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் வந்து முட்டை தொக்கும் நேற்றுள்ள ரசமும் தாங்க. வேறு எதுவும் வைக்கல. எனக்கும் ஹரிமாவுக்கு மட்டும்தான். அதனால் சிம்பிளாக வச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு காலையில் சமையல் வேலை பார்க்கலங்க. நான் அபிமா வேண்டாண்ட ஃபங்க்ஷன் வீடுன்ட்டு போயிட்டா. அதனால் இப்போ தான் செஞ்சு முடிச்சு சாப்பிட போகிறோம். சூடாக சாப்பிட்றதுக்கே வேர்த்து ஊற்றுதுங்க. சாப்பிட்றதுக்கும் கூட கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ இந்த வெயிலுக்கு சாப்பிடவே பிடிக்கல. பழையது குடிச்சிட்டா குள்ளாம்போல் இருக்குது. ஆனால் பழையது குடித்தாலும் ஒத்துக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, பாய் சொல்லிடு ஹரிஷ் குட்டி. ஆனால் வைக்கிறேம்மாக்கா. இங்கே இருங்க, நான் பாய் சொல்லுமா கை வச்சு. சரி பாய், நீ சொல்லு, இப்படி சொல்லு. பாய், சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் நல்லா பசி எடுத்துச்சு. ஓகேங்க, பாய்ங்க, சாப்பிட்டுட்டு வரோம்.